கலாய்ச்சிருக்கானா இல்லையான்னு கேளுங்க. கலாய்ச்சிருக்கானா இல்லையான்னு கேளுங்க. அவர் எல்லா டைம்ல கலாய்ச்சிருக்கானா இல்லையான்னு. கலாய்க்கிறது வேற, நீ சொல்றது வேற. இல்லங்க மேம், அழகா இருக்கியா? என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம். நானு அப்படி நினைக்கவே இல்லை மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றேன். அழகா இருக்கேன், அழகு மண்ணம் கட்டி. 30 வயசுக்கு அப்புறம் இந்த அழகு போயிடும். நீ வாயை மூடு. செருப்பாய் அடி பண்ணி பேசுனேன். தம்பி பேசாம இரு. நீ உண்மையா நான் பேசவே கூடாது. இது பாரு, நான் சொல்றது கேட்டுக்கோ. நீ கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரு. இல்ல மேம், உங்களை பார்க்கவே நான் வரல. நீ அவரை பார்க்காதே, நான் சொல்றது கேளு. முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணேன். அந்த கல்யாணம் வீட்டில் எல்லாருமா கட்டாயப்படுத்தி பண்ணாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ முடியலை, அடிச்சு போட்டாங்க போனாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பையன் நீ கல்யாணம் ஆனது தெரிஞ்சு உன்னை திருப்பி கல்யாணம் பண்ணாரு. இந்த வாழ்க்கையும் நீ சரியா கொண்டு போக முடியலை. இதையும் விட்டு நீ விலகினியானா அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவேன். கஷ்டப்பட மாட்டேன் மேம். நானு கையில வேலை இருக்கு மேம். நான் சொந்தமா தொழில் பண்ண போறேன். வீட்டுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தேன் மேடம் ரீஸுக்கு. அது உன் காசு கிடையாது. 50,000 நான் இப்ப நான் கொடுக்குறேன் மேம். நான் சம்பாதிச்ச காசு எனக்கு 2 லட்சம் ரூபாய் முடிச்சு பாக்கிட்டே எனக்கு காசு வந்தாகணும். நான் 50,000 விசிறு அடிக்கிறேன்றேன். நான் என் காசை நீ கூட நான் உன் காசை கொடுத்துட்றேன்றேன். அது உன் காசு மற்ற துண்டுமே சொல்லினு ஒரு வாய் சோறு போட்டுக்கிட்டீன்னு என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ நான் கேட்கிற உடனே நான் இதை பாருமா, இதை பாருமா. நீ வந்து பேசுற. தம்பி நீ கிளம்புறீங்களா? ஆனால் 2 குழந்தைக்கு தாயை பேச வச்சுன்னு இருக்காங்க அந்த பையன். அந்த பொம்பளை என் வீட்டுக்கு என்ன பண்ற தெரியுமா? அவங்க மேல எல்லாம் இருக்கிறது பழி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அது பிரச்சனை கிடையாது. பழி சொன்னால மேம். நான் அங்க போனேன், இங்க போல, நான் இங்க வந்து அங்க போனேன். நீ அவங்க மேல பழி சொல்லுவியா? நான் பழி சொல்ல உண்மையை மேம் சொல்றேன். அவன் சொன்னது போய் நான் சொன்னது உண்மை மேம். இதுதான் மேம், வேற ஒண்ணும் கிடையாது. நான் உன் மேல பழி சொல்றதுக்காக முன்னாடி நான் வந்து வச்சுக்கலாம். தம்பி நீ கொஞ்சம் வெளியில வை. நான் சொல்லிருக்கலாம் மேம். அவன் முன்னாடி அவன் வந்துட்டான். நான் ஸ்டேஷன் வரையும் நான் போனேன். எனக்கு இங்க கூட்டு வருவாங்கன்றதால நான் ஸ்டேஷன் வரையும் போனேன். ஸ்டேஷன்ல இது கிடையாது. ஆமா, நான் சொல்றது கேளு. உன்னோட நல்லதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நீ தப்பான பொண்ணுன்னெல்லாம் நான் சொல்லல. ஆனா நீ கரெக்டான பாதையில போல. உன்னை தேவையில்லாம யாரோ ஸ்க்ரூ பண்ணி ஏத்தி விடுறாங்க. கரெக்டான பாதையில போறேன் மேம். நல்லா சம்பாதிக்கிறேன். நல்ல ஒரு உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா வேண்டாமா? என் பிரச்சனைக்கு தீர்வு ஒரே வச்சுக்காம என் குழந்தைய கையில வாங்கி கொடுத்துருங்க. காலைல நான் வாழ்ந்து காமிப்பேன். இன்னொரு கல்யாணம் பண்ணவும் மாட்டேன். லைஃப்ல ஆம்பளைன்ற என்னமோ நினைக்கவே மாட்டேன். நான் இதை எங்க அப்பாட்ட சொல்லிட்டு கடைசி கூட இருக்கிறேன். நான் பாத்துக்கப்பா, நான் உன்னை பாத்துக்கிறேன், என் கூட மட்டும் இருப்பா. எதுக்கு எங்க அப்பா நான் என் கூட வச்சிருக்க சொல்லலாம்? உலகம் தப்பா பேசுகிறேன் ஒரே காலத்துக்காக மட்டும். 23 வயசு நீ குழந்தைமா மேம். எங்க லைஃப் முடிஞ்சிருச்சு. இல்லம்மா, அதுதான் சொல்ல வரேன். நீ குழந்தை. இப்ப நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதே. உன்னை யாரோ ஏத்தி விடுறாங்க. நீ 3 வாட்டி இங்க உட்காந்து சொல்லிட்ட நீ அழகா இருக்க, அவன் குரங்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி மனசுல எண்ணமே இருக்க கூடாது. மனசுல அந்த மாதிரி எண்ணமே இருக்க கூடாது. தப்பான விஷயம். தரணி, இப்ப நீ புருஷனோட வாழ போறியா இல்லையா? நான் எனக்கு வேண்டாம்மா. 2 வருஷமா எனக்கு எதுவுமே இல்லை. நான் சம்பாதிச்சுதான் நான் வாடகை கொடுத்து நான் இருக்கிறேன். சரி, 2 வருஷமா நான் தனியா இருந்தேன் இல்லம்மா. 2 வருஷத்துல என்னால முடிஞ்சு நான் சம்பாதிச்சு என் பிள்ளைங்களுக்கு ஒரு 20,000 10,000 சேர்த்து வச்சுக்கிறேன். நீ என்ன சேர்த்து வச்சுக்கிற கேளுங்க. நீ என்ன சேர்த்து வச்சுக்கிற? எங்க அக்கா தங்கச்சி கூட பேசாம இருந்தேன் இன்னைக்கு நான் யாருமே இல்ல. 75,000 கடன் வச்சிருக்கேன். ஆனா இவர் சொல்றாரு பாரு, நான் அந்த 75,000 ஆச்சு. உங்க அம்மா பண்ணல சொன்னாங்க. என் பொண்ணுக்கு மொட்டாச்சி காது குத்துனாங்கம்மா. அது கடன் வாங்கினாங்க. அது கடன் ஆச்சு. 75,000 ரூபாய் மேடம். ஒரு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு தாய் மாமா தான் செத்து போயிட்டா. எங்க அப்பா அம்மா உயிரோட இல்ல. அவங்க பேர் போடல. நாங்க போல மேடம். அந்த மொட்டை அடிச்சு காது குத்து ஊரெல்லாம் வந்து திருட்டு போச்சு. என் பிள்ளைக்கு நீங்க நகை வாங்கி போட்டீங்க. என் மாமனார் வாங்கி கொடுத்தாரு. பையன் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லங்க. மாமனார் யாரு? என் மாமனார் வேலைக்கு போறாரு. மாமனார் யாரு? எங்க வீட்டுல நாங்க செஞ்சோம். கர்ப்பிணியா இருக்கும்போது நான் அந்த மாதிரி நம்ம வீடு ஆயிடுச்சு, நம்ம குழந்தை ஆயிடுச்சு. அவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க பேசுற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் மேடம். நம்ம வீட்டு குழந்தைங்களாச்சு, நம்ம வீட்டு இதாச்சுன்னா நம்ம இருக்குதோ இல்லையோ நம்ம செய்வோம். அம்மாக்களை 2 பேரை கூட்டிட்டு இப்போ உங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா. சண்டை ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயம் நம்ம திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது அந்த தப்பு பண்ணாங்க, இந்த தப்பு பண்ணாங்க, அவங்க எது சரியா பண்ணலைன்னு தான் நமக்கு தோணும். இதெல்லாம் மறந்து மன்னிச்சு விட்டுடணுமா? எனக்கு புரியுது நீ சொல்றது. ஆரம்பத்துல செஞ்சப்போ நான் இங்க வந்திருக்கணும். இருமா, இரு.
இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப கெட்டவரும் இல்லை, ரொம்ப நல்லவரும் இல்லை. அவர் நல்லா நிறைய பொய் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியுது. நான் ஒன்று சொல்கிறேம்மா. இருங்க தம்பி, இருங்க தம்பி. ஒன்று லாஸ்ட்டாக ஒரே வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அது என்ன முடிவு எடுக்குதோ நான் இது வரேன். இது வரைக்கும் உன்னை தொட்டு தாலி கட்டின நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நான் யாரு கூடனா சுற்றி இருக்குன்னா, என் வீட்டாண்ட யாருன்னு தேடி யாருன்னா வந்திருக்காங்களா, இல்லை உன் புருஷன் இது மாதிரி இந்த இடத்துல நான் பார்த்தேன் கொண்டேன் இன்னும் யாருன்னா இது வரைக்கும் உனக்கு வீடு சொல்லியிருக்காங்க? தேடி வந்தது, வீடு தேடி வந்தது. யார் என்ன? இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்துக்கிட்டு பாலவாயில ஒரு வீட்டு பூட்டை உடைச்சி சாமானெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஃபேனு, அதை பித்தளை சொல்றேன் சாமான், மேடம். ஸ்டீல் சாமான். நான் ஆட்டோ ஓட்டுறேன் மேடம். இப்ப இவ்வளவு நேரம் சொல்ல வேண்டியதானே, நான் இந்த வேலை செஞ்சேன், வரேன் வீடு இரு. காலி பண்ணாங்க சொல்ல வேண்டியதானே. நான் சொல்ல மாட்டேன், என்னையா சொல்லுங்க மேடம். என்னையா சம்மந்தம் கிடையாது இது. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிக்க சொல்லுங்க. என்ன சம்மந்தம் கிடையாது. ஏன்னா சரிங்களா? சவாரி கூட்டம் சம்மந்தம் வந்தாங்க, இல்லாம ஏன் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு போனாங்க மேடம். இங்க இருங்க, சம்மந்தம் ஸ்டேஷன் உங்களுக்கு போனாங்க, தெரியுமா? ஸ்டேஷன் பண்ணி கூட்டா நிறுத்தினேன். உன் பேர் நான் சரவணன், நான் வீடு கட்டினேன் 5-5-56 நான் இருக்கிறேன். நான் ஆட்டோ ஓட்டுறேன். சவாரி மாதிரி கூப்பிட்டான், நிறுத்தினேன், ஏத்தினேன், இது மாதிரி இங்கே இறக்கி விட்டேன். இதோ நிற்கிறான் பாரு ஆளு. திருடனா? யார் மேடம்? அந்த ஆளு திருடனா? ஆஹா, அவன் திருடன் கிடையாது மேடம். அவங்க ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஃப்ரெண்டு இவன். இவங்க 2 பேரும் கூட்டாளி போல, நம்மளுக்கு தெரியாது. நான் போகும்போது என்னை சவாரி கூப்பிட்டான். அந்த பையனும் எனக்கு தெரியும். எனக்கு அவனு என்ன அண்ணா நீ அண்ணான்னு இந்த சாமான் எதுக்கு போய் சாமான் எடுத்து போட்டீங்க? அவங்க அங்கேருந்து ரூமை காலி பண்ணி இந்த ரூம் வரேன்னு அது என்ன கூப்பிட்டாங்க. ரூமில் டிவி எல்லாத்தையுமே வைக்கணுன்ட்டு வடகரையிலேருந்து பாலாவிலிட்டு இருந்து இறக்கி விட்டேன். பைசா வாங்கி நான் வந்துட்டேன். 3 நாள் கழிச்சு என்ன தேடினானுங்க. நான் வரும்போது என்ன மாடண்ணா, ஆனால் உங்கள் பேர் சரவணண்ணா. ஆமாண்ணே. சூர்யா தெரியுமாண்ணா? ஆமாம், இங்கே பையன் வருவாண்ணா சூர்யாண்ணா. ஆமாண்ணா. அந்த பையன் உங்களுக்கு எப்படி நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாண்ணா. காலி பண்ணாங்களே, அதுக்கப்புறம் அந்த பையனை பிடிச்சி கொடுத்து டிவி, ஃபேன் பிடிச்சி கொடுத்து இதெல்லாம் எடுத்து எதுக்கு கம்பெனி ஆண்ட வந்த? புடவை, டிவி, ஃபேனு, பித்தளை சாமானுங்க இதெல்லாம் எடுத்து கம்பெனி ஆண்ட வந்த. வித்து கொடுக்க சொன்னா அப்படின்னு. சரி வித்து கொடுக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு எடுத்து உன் வீட்டுல வச்ச? என் வீட்டில் வைக்கலையே. உன் வீட்டுல ஏன் வச்ச? என் வீட்டு என்ன வச்சேன்? உன் வீட்டுல எடுத்து வந்து உங்க அம்மா கையில கொடுத்த. அந்த ரூம்ல கொண்டு போய் ஸ்லாப் மேல வச்சிருக்காங்க. 3 நாள் கழிச்சு திருப்பி அந்த ஆள் வந்து அந்த ஆள் கிட்ட எதுக்கு எடுத்து கொடுத்த? ஏன் எடுத்து மேடம் ரூம் கொடுத்த? கடை மேடம் ரூம் கடையில் என்னங்க மேடம், ரூம்ல சிப்பு இதுதான் வைக்க நீ முடியும். சவாரி ஒண்ணும் கிடையாது. திருட்டு பொருளை கூட நீ வைக்கலாமா? மேடம் இதுக்கு யாருக்கு அது பேர் வந்தது? மேடம் கட்டின பொண்டாட்டி கூட நம்ப முடியாத அளவுக்கு உன்னை ஒரு ஆள் தானே கூட்டம் நிக்க வச்சுட்டான். எது நீ எதுக்கு அதே அந்த வேலை கிளாஸ்ல செஞ்ச? நிக்க வச்சு நான் பேசினா வந்தான் சொல்லு எதுக்கு கிளாஸ்ல வந்த? மேடம் ஒரு எஸ்ஐ கூப்பிட்டு கேட்டாரு மேடம், என்ன தம்பி இது உடம்பு விட்டுருங்க, வெளியே வந்துருச்சு, விட்டுருங்க. சிலிண்டர் திருடினா மேடம். வீட்டு வாசல்ல வண்டி நிக்குது, அந்த வண்டியில அந்த சிலிண்டர் திருடி கொண்டு போய் அவங்க அக்கா கிட்ட கொடுத்து 3000 வாங்கிட்டு வந்தாங்க. இதே அம்மாக்காரி காசை வாங்கி கையில வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு மேடம் கெட்ட பேர் வரும்? திருடனோட பொண்டாட்டி, திருடனோட பசங்க பேர் வரக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, தப்பான வழிக்கு போக கூடாது, திருடக்கூடாது. சரி பசிக்குது எனக்கு ஒரு வேளை சோறு போடுறது கூட வேற என்ன கேட்க. பண்ணிருக்காரு அந்த மாதிரி? இந்த 2 வேலையை கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணிருக்காரு. சரி மேடம். கண்ணுக்கு தெரியாம சரி. போன்ல அது என்ன வந்து ஒரு cylinder நியூஸ். matter? இரு மேடம், இரு மேடம். சிலிண்டர் மேட்டர். சிலிண்டர் மேட்டர் வந்து எங்க இன்ன வரைக்கும் அந்த ஆள் என்ன ஒரு பாவம் பாக்குறான். யோசிக்கிறீங்க என்ன சொல்லலாம், என்ன எப்படி சொல்லணும், சொல்லலாம்? அவர் வந்து பாப்பா கேஸ்ல வேலை செய்யறாரு மேடம். எங்கேயோ வேலை தெரியல, செய்யட்டும். சிலிண்டர் வந்து தர வேண்டிய பாக்கி ஒண்ணு இருந்தது, அதுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. கடவுள் இல்ல. காச்சா கடவே கிடையாது. இல்ல இங்க இருங்க. அந்த கடவுள் காச்சா கடவே கிடையாது. ஆனா அவனுக்கு தெரியாது என்னப்பா மேடம். பண்ணாரு? இங்க பாருங்க வண்டி மேடம். வாசல்ல நிக்குது. நான் நான் தான் போயிட்டு மேடம் வந்தேன் எடுத்தேன் வெளியில. மேடம். மேடம் உங்களுக்கு டி செல்வராஜா நாங்க எங்க மாமனார் சிலிண்டர் வந்திருக்குன்னா, சரி கொஞ்ச நேரம் இருங்க நான் லோட் எடுத்து போட்டு வந்துடுறேன்னா, சரிப்பா அண்ணன். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியில ஏத்திருக்க போய் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு மாடி கிடையாது, ஓட்டு வீடு, ஓட்டு மேல ஏறி ஓலை மேல மறைச்சு வச்சுட்டு இது பண்ண. திருப்பி அந்த ஆளு என்ன வந்து கேட்க போது எனக்கு தெரியாது, நீங்க இப்படி போனீங்க குழந்தைக்கு அவசரம் நான் உள்ள போயிட்டேன்ட்டு உள்ள வந்து போய் சொன்னீங்க. போய் சொன்னேன். அப்புறம் அந்த சிலிண்டரை வித்து ஒரு காசு அந்த வாங்கிட்டாரு. சிலிண்டர் கொண்டு போய் அவங்க அக்கா கிட்ட கொடுத்து காசு வாங்கினேன். அப்ப எங்க வீட்டுல கூட சிலிண்டர் கிடையாது, இவங்க தான் இப்போ ஒரே ஒரு அடிஷனல் சிலிண்டர் வாங்கினாங்க. அப்போ கிடையாது. அதுக்கப்புறமா என் மாமனார் கிட்ட இருந்து நான் துட்டு கொடுத்து வாங்கினேன். செக்யூரிட்டி வேலை செய்யறாரு அங்க, வாட்ச்மேன் சரி பாக்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட்ல சிலிண்டர் வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அதுல என்ன செஞ்சா அந்த சொல்லு. சிலிண்டர் வாங்கினாங்க. அதை கேளுங்க மேடம். ஒரு எக்ஸ்போர்ட்ல எதுக்கு எப்போ ஒரு போற வாட்டி நீங்க திருடுனீங்களோ அப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. இவரால என் பிள்ளைங்க அவர் ஒரு சண்டை போட்டாருன்னா கூட அசிங்க அசிங்கமா தான் பேசுறாரு.